புத்திசாலியால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற பழமொழியை சொல்ல ஆரம்பிக்கும்போது தமனகன் ஒரு சிங்கம் முயலால் தோற்கடிக்கப்பட்ட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு காட்டில் மந்தமதி அப்படிங்கிற பெயர் கொண்ட சிங்கம் ஒன்று வாழ்ந்து வருது. அது அதிக ஆணவத்தால் திமிரோட சுற்றி திரியுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தினந்தோறும் மிருகங்களை எல்லாம் கொன்று சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நியதியோடு இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே வேறு எந்த மிருகத்தை கண்டாலுமே அதுக்கு பிடிக்காது. இப்படி இருக்கும்போது அந்த காட்டில் இருந்த மான், பன்றி, எருமை, எருது, முயல் இந்த மாதிரிப்பட்ட சாதுவான விலங்குகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தீர்மானத்தோட சிங்கத்துக்கிட்ட போகுது. அன்றைக்கி என்னடான்னு பார்த்து அந்த சிங்கத்தோட முகமும் கொஞ்சம் வாட்டத்தோடு இருக்குது. இதுங்கெல்லாம் போய் அவர் முன்னாடி மண்டிட்டு நிற்குது. ரொம்ப பணிவாக, அரசே, நீங்கள் இறக்கங்கிறதே இல்லாமல் மிருகங்களை கொன்று குவிக்கிறீங்க. இப்படி கொல்றதை நிப்பாட்டுங்க. இப்படி பண்ணீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. பொதுவாக முட்டாள்கள் ஒரு பிறவியில் செய்கிற பாப செயல்களால் உண்டாகிற துன்பம் அடுத்த 1000 பிறவிகளுக்கு தொடர்ந்து வந்து வாட்டி துன்புறுத்தோம் அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பழியும் அவமானமும் நரகமும் கிடைக்கக்கூடிய தீய செயல்களை புத்திசாலிகள் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. இந்த உடம்பு வெறும் அழுக்கோட இருப்பிடம்தான். இதுக்கு நன்றி கிடையாது, அழிஞ்சு போகக்கூடியது. இந்த உடம்பை வச்சு முட்டாள்கள் தான் தீய செயல்களை செய்கிறாங்க. இப்படியாக தான் நீதி நூல்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லுது. இப்படி நீங்களே எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நாங்களே முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகமாக உங்களுடைய உணவுக்காக நாங்கள் உங்கள் இருப்பிடத்துக்கே அனுப்பி வைக்கிறோம். இதனால் உங்களோட தீனிக்கும் பஞ்சம் உண்டாகாது, எங்களோட குலமும் அழிஞ்சு குறையாது. இந்த முறையிலேயாவது அரசு தர்மத்தை கடைபிடியுங்கள். அமிர்தத்தை துளி துளியாக பருகி சுவைப்பது மாதிரி எந்த அரசன் தன்னோட சக்திக்கு ஏற்றபடி ராஜ்ய சுகத்தை நிதானமாக அனுபவிக்கிறானோ அவனுக்கு முழு சுகமும் கிடைக்குது. நேரத்தோடும் ஒழுங்கோடும் பசுவை கறந்தா அதுக்கு தீமை உண்டாகாது, பசுவும் காப்பாற்றப்படும். முறையில்லாமல் கண்ட நேரத்துல எல்லாம் பால் கறந்தா பசுவுக்கு தீமை தான் உண்டாகும். அதே போல் அரசனும் மக்களை காப்பாற்றணும். செடிக்கு நீர் ஊற்றினாதானே அதோட பூவையும் பழத்தையும் பறிக்க முடியும். அரசன் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான விளக்கு மக்கள் கொடுக்கும் வரிப்பணம் அப்படிங்கிற எண்ணெயை வச்சு தான் சுடர்விட்டு எரியுது. தான் தோன்றித்தனமாக அரசன் பிரகாசிக்கிறத யாரும் பார்த்ததில்லை. சிறிய விதையோட மூளையை சிரத்தையோட பாதுகாத்தா உரிய காலத்தில் அது பயன் தரும். அதே போல் நல்லா பாதுகாக்கப்பட்ட மக்களும் நன்மை செய்வார்கள். பொன், தானியம், ரத்தினம், பல வகைப்பட்ட பானங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து தான் அரசனுக்கு கிடைக்குது. நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை செய்கிற அரசன் செழிப்போட வாழ்வான். நாடு நாசமடைஞ்சா அரசனும் நாசமடைஞ்சு போவான். இப்படி எல்லாத்தையும் விளக்கி சொல்லி மந்தமதி அப்படிங்கிற சிங்கத்துக்கிட்ட விலங்குகள் சொல்லிகிட்டு இருக்குது. அதை கேட்ட சிங்கமும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், அப்படியே செய்யுங்க. ஆனால் டெய்லி என்னோட இடத்துக்கு ஒரு மிருகத்தை அனுப்பி வைக்க தவறுனா உங்கள் எல்லோரையும் கொன்று குவிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுது சிங்கம். நாங்கள் சொன்னபடியே செய்கிறோம் அப்படின்னு எல்லா விலங்குகளும் சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு எந்தவித சத்தமும் இல்லாமல் அப்படியே காட்டுக்குள்ளே போய் நிம்மதியாக தெரியுது. ஒவ்வொரு விலங்கு இனத்துக்கும் ஒவ்வொரு வரிசை கிரமம் மாதிரி ஏற்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கை சிங்கத்தோட இருப்பிடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. முதல்ல முறைப்படி கிளறு தட்டிய மிருகம், அதுக்கப்புறம் வெறுப்படைந்த மிருகம், அதுக்கப்புறம் துக்கத்தால் வருந்தக்கூடிய மிருகம், அதுக்கப்புறம் மகனையோ மனைவியையோ இழக்க நேரிடலாம் அப்படின்னு பயப்படக்கூடியது. அப்படிப்பட்ட மிருகங்கள் ஒவ்வொன்றா தினந்தோறும் பிற்பகலில் போகுது. சிங்கமும் பொறுமையாக அடித்து தின்னுட்டு இருக்குது. இன்னொரு நாள் இந்த இன வரிசைப்படி முயலோட முறை வருது. எல்லா மிருகங்களும் ஒன்று கூடி முயலை அனுப்பி வைக்குது. ஆனால் முயலுக்கு தன்னோட உயிரை மாய்க்கிறதுல இஷ்டம் இல்லை. அந்த கொடிய சிங்கத்தை எப்படி கொல்றது அப்படின்னு அந்த முயல் யோசிக்க ஆரம்பிக்குது. எப்படி இருந்தாலும் புத்திசாலிகளுக்கு முடியாதது அப்படின்னு எதுவும் இல்லை. முகஸ்துதியால் எதைத்தான் சாதிக்க முடியாது, முயற்சி செய்பவர்களுக்கு எதுவும் கிடைக்கும். இப்படி சிந்திச்சுக்கிட்டே முயல் போயிட்டு இருக்குது. சிங்கத்தோட சாப்பாடு நேரமோ கொஞ்சம் கழிஞ்சு போயிடுச்சு. முயல் இந்த மாதிரி யோசிச்சு போய் கவலையோட சாயந்தரம் முடியக்கூடிய நேரத்தில் சிங்கத்துக்கிட்ட போய் சேருது. சிங்கத்துக்கு அளவு கடந்த பசி, தொண்டை வறண்டு போய் தன்னோட விரல்களை போட்டு நக்கிக்கிட்டு இருக்குது. சொன்னபடி நடக்காதனால காலையில் எல்லா மிருகங்களையும் கொன்று தீத்துடுறேன் அப்படின்னு எண்ணிட்டு இருக்கும்போது முயல் மெதுவாக சிங்கத்தை போய் கும்பிட்டு நிற்குது. வந்தது லேட்டு, அதுலேயும் இல்லாமல் இது என்னது யானை பசிக்கு சோள பொரியா, இந்த சின்ன மிருகத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கோவத்தில் திட்ட தொடங்குது. அடா பொடி பயல, நேரம் கழிஞ்சு வந்திருக்கிற, அதுவும் ஒன்று அனுப்பி வச்சிருக்கானுங்க. இந்த குற்றத்துக்காகவே ஒன்றை இப்போவே கொண்டுக்கிட்டு நாளை காலையில் எல்லா மிருகங்களையும் கொன்று குவிச்சிடுறேன் அப்படின்னு உருமுது. முயல் ரொம்பவும் பணிவோட, அரசே, குற்றம் என் மீதும் இல்லை, மற்ற விலங்குகள் மீதும் இல்லை. உண்மையான காரணத்தை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது என்னடா
காரணம் சொல்டா. எல்லா மிருகங்களும் ஒன்று கூடி இனவரிசைப்படி பார்த்தப்போ என்னோட இனத்தோட முறை தான் வந்துச்சு. நான் சின்னஞ்சிறியவனாக இருக்கிறதால உங்களுக்கு போதாது அப்படின்னு நினச்சி என் கூட ஒரு 4 பேர் மொத்தம் 5 முயல்களாட்டு நாங்கள் அனுப்பப்பட்டோம். ஆனால் பாதி வழியில் புலியிலிருந்து ஒரு சிங்கம் வெளியே வந்துச்சு. எங்களை பார்த்து எங்கே போகிறீங்க, உங்களை கொல்ல போகிறேன், சாமியை கும்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிச்சு. நாங்கள் எங்கள் எஜமானர் மந்தமதி அப்படிங்கிற சிங்கத்துக்கு சாப்பாடாக ஒப்பந்தப்படி போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, இது என்னோட காடு, எல்லா மிருகங்களும் என்கிட்ட தானே ஒப்பந்தம் செஞ்சுக்கணும், தெரியுதா? அந்த மந்தமதி ஒரு திருட்டு பையன், அவனை சீக்கிரங்க கூட்டிட்டு வா, 2 பேரும் சண்டை போட்டு பார்க்குறோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிடுச்சு. அது போட்ட உத்தரவுனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். நேரம் லேட்டாகி வந்ததுக்கு இதான் காரணம், இனி உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லுது அந்த முயல். இதை கேட்டதும் அந்த மந்தமதிக்கு கோபம் தலைக்கேறுது. டே நீ வா, அந்த சிங்கத்தை காட்டு, இந்த மிருகங்கள் மேலே இருக்கிற கோபத்தை நான் அது மீது காட்டிக்கிறேன், பார்த்துருவோம். நான் திருடனா? நண்பன், நிலம், பொன், இந்த 3ம் சண்டை மூலமாக தான் கிடைக்குது. இதில் ஒன்று கூட கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சால் சண்டைக்கு போகக்கூடாது. சண்டை செய்கிறதுல பலன் கிடையாது, வெற்றியும் நிச்சயம் இல்லை. அப்படி நீ ஒரு விஷயம் உண்டாச்சா புத்திசாலி சண்டை போட மாட்டான், சகிச்சுக்கிட்டு போயிட்டுவான் அப்படின்னு சொல்லுது மந்தமதி. அரசே, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். உங்களோட நாட்டுக்கு அவமானம் உண்டாகும் போது சத்திரியர்கள் சண்டை போடுறாங்க. அந்த சிங்கமோ கோட்டையில் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது, அதிலிருந்து வெளியே வந்தால் எங்களை மடக்குது. கோட்டைக்குள்ளே இருக்கிற ஒரு எதிரியை வெற்றி கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பழமொழி இருக்குது, ஒரு கோட்டையினால் சாதிக்கக்கூடிய காரியத்தை 1000 யானைகளாலும் 1,00,000 குதிரைகளாலும் அரசன் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது. கோட்டைக்குள்ளே இருக்கிற ஒரு வில்லாளி 100 பேரை எதிர்க்கலாம். அதனால தான் நீதி நூல் அறிந்தவர்கள் எல்லாமே கோட்டையை புகழ்ந்து போற்றுகிறார்கள். டேய், அது எந்த கோட்டையில் இருந்தா என்ன, எனக்கு காட்டு, அதை நான் ஒழிச்சு காட்டுறேன். எனக்கும் பழமொழி தெரியும், எதிரியையும் நோயையும் ஆரம்பத்திலேயே முழுவதுமாக ஒழிச்சிடணும், இல்லாட்டி அது வளர்ந்து வலிமையாகி நம்மளை கொன்று போட்டுடும். தன்னுடைய ஆற்றலை உணர்ந்து தன்மதிப்போடையும் உற்சாகத்தோடையும் இருக்கிறவன் தான் தன்னந்தனியாக நின்று போராட முடியும் அப்படின்னு சிங்கமும் சொல்லுது. அரசே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த சிங்கம் பலசாலி அப்படிங்கிறத நானே பார்த்தேன். இந்த சாமர்த்தியத்தை அறியாமல் நீங்கள் சண்டையிட நினைக்கிறது அவ்வளவு சரியில்லை. ஒரு பழமொழி சொல்கிறது மாதிரி தான், தன்னோட வலிமையையும் எதிரியோட வலிமையையும் ஆராய்ஞ்சு பார்க்காம வெறும் உற்சாகத்தோடு சண்டைக்கு போகிறவன் நெருப்பில் வீழ்கிற விட்டில் பூச்சி போல அழிவான். வலிமை பொருந்திய எதிரியை கொல்ல வலிமை இல்லாதவன் சண்டைக்கு போனான் தந்தங்கள் உடஞ்சி போன யானை போல கர்வ பங்கம் அடைஞ்சு தான் திரும்பி வருவான். அதை பற்றி உனக்கு என்னடா கவலை, முதல்ல நீ அதை எனக்கு காட்டு அப்படின்னு கோவப்படுது சிங்கம். சரி, உங்கள் இஷ்டம், என்னோட வாருங்க அப்படின்னு கூட்டிகிட்டு முயல் முன்னாடி போகுது. கொஞ்ச தூரம் செஞ்சதும் போனதும் ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் போய் நிற்குது. அரசே, உங்களோட வலிமையை யார் தான் எதிர்க்க முடியும்? உங்களை தூரத்தில் கண்டவுடன் அந்த திருட்டு சிங்கம் கோட்டைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு பாருங்க, அதை நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது முயல். சீக்கிரம் காட்டுறா அப்படின்னு சிங்கம் படபடப்பாக இருக்குது. முயல் பக்கத்தில் இருந்த கிணத்தை காட்டுது. இந்த மந்தமதியோ முழு முட்டாள். கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்கவும் தண்ணீரில் அதோட நிழல் தெரியுது. அதை பார்த்ததும் வேற ஒரு சிங்கம் தான் கிணத்துக்குள்ளே இருக்கிறதா நினச்சி பலமாக கர்ஜிக்குது. ஆனால் அந்த கர்ஜனையோட எதிரொலி 2 மடங்காக கிணத்துக்குள்ளே இருந்து மறுபடியும் வெளியே வருது. அந்த சத்தத்தை கேட்டதும் எதிரி ரொம்ப பலசாலி அப்படின்னு நினச்சி அந்த கிணத்தை கோட்டையாக நினச்சி அந்த கிணத்துக்குள்ளே பாயிருது. அவ்வளோதான், அந்த கிணத்துக்குள்ளேருந்து வெளியே வர முடியாமல் அந்த தண்ணிக்குள்ளே சிக்கி சிங்கம் உயிரை விடுது. முயல் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வருது. அதனால தான் அறிவே பலம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது தமனகன். அதை கேட்ட கரடகன், நீ சொல்கிறது சரிதான், ஆனால் காக்க உட்கார்ந்ததும் பணம் விழுந்தது அப்படிங்கிற கதையாக இருக்குது. முயல் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் பொதுவாக பலவீனன் பலசாலியை எதிர்ப்பது சரியில்லை. பலவீனனோ பலசாலியோ யாராக இருந்தாலும் என்ன, ஒரு செயல் செய்கிறதுல துணிவு இருக்கணும். ஒரு பழமொழியை கேட்டிருப்பியே, விடாமுயற்சி உள்ளவனுக்கு வெற்றி மேல் வெற்றியே கிடைக்கும். கோழைகள் தான் விதி விதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உன்னுடைய வலிமையால் விதியை வென்று உன்னோட திறமையை நிரூபித்து காட்டு. முயற்சி செய்தும் பலன் கிடைக்கலன்னா அதில் குற்றம் எதுவும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, முயற்சி செய்கிறவங்களுக்கு ஆண்டவன் கூட உதவி செய்வார். இதை கேட்டது இல்லையா நீ? நெசவாளி ஒருத்தன் போட்ட சண்டையில் விஷ்ணுவும் விஷ்ணு சக்கரமும் கருடனும் துணை நின்று உதவி செஞ்சுருக்காங்க. செயலில் துணி உள்ளவர்களுக்கு தேவர்களும் துணை புரிவார்கள். விஷ்ணு வடிவத்தில் ஒரு நெசவாளி அரசகுமாரியை மணந்தான் அப்படின்னு தமனகன் சொல்லுது. அது எப்படி அப்படின்னு கரடகன் கேட்கவும் தமனகன் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது. புண்டரவர்தனம் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஒரு நெசவாளியும் ஒரு தச்சனும் வாழ்ந்து வர்றாங்க. அவங்க 2 பேரும் நண்பர்கள். ஒருத்தர் அன்போட நேசித்து பழகி வர்றாங்க. அவரவர் தொழிலில் 2 பேருமே திறமசாலிகளாக இருக்கிறாங்க. தொழில் மூலமாக
அவங்களுக்கு வருமானம் நிறைய கிடைக்குது. அதனால் அதுக்கு கணக்கு எதுவும் வச்சுக்கல. விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்திக்கிட்டு நறுமண பொருட்களை உபயோகித்து உல்லாசமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க. பகல் முழுக்க வேலை செய்வானுங்க. மாலையில் நல்லா அலங்காரம் செஞ்சுக்கிட்டு கோவில், நாடகம், விழா, பொது இடம் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. எங்கே போனாலும் 2 பேரும் சேர்ந்தே போவானுங்க. இப்படியா அவங்களுக்கு பொழுது கழியுது. ஒரு நாள் பெரிய விழா ஒன்று நடக்குது. நகர மக்கள் எல்லோரும் அவங்க தங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி உடை உடுத்திக்கிட்டு நல்ல அலங்காரம் போட்டுக்கிட்டு பொது இடங்களை எல்லாம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நெசவாளியும் தச்சனும் ஆடம்பரமாக அலங்காரம் செஞ்சுக்கிட்டு அங்கங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போது மாளிகையோட அந்த பால்கனியில் அரச குமாரி மிக உயர்வான ஆடை அணிகலன்களை போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறா. அவளோட கூந்தல் கடல் அலை போல் நல்ல சுருண்டு மென்மையாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கிறா. அவளை சுற்றி கொஞ்சம் தோழிகள் இருக்கிறாங்க. அந்த அரசகுமாரியோட இணையில்லாத அழகை நெசவாளி பார்க்குறான். அந்த வினாடியே அவன் மன்மத பானத்துக்கு ஆளாகிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட எண்ணத்தை மறைச்சபடி எல்லா கோணங்களில் இருந்தும் அவளையே பார்த்து வீட்டுக்கு வந்து சேர்றான். வந்ததும் படுக்கை கூட விரிக்காமல் அப்படியே பெரிய மூச்சு விட்டபடி அப்படியே கட்டிலில் வந்து விழுந்து கிடக்கிறான். அவளை எப்படி பார்த்தானோ அப்படியே நினச்சி ஒரு மூச்சு விட்டபடி உள்ளத்தில் கனவோட அப்படியே கிடக்கிறான். பலவிதமான காதல் எண்ணங்கள் மேலிட அவன் ஒரு மாதிரி புலம்புன வரியே அன்னைக்கு இரவை கழிக்கிறான். அடுத்த நாளும் வழக்கம் போல் சரியான நேரத்தில் தச்சன் நெசவாளியை பார்க்க வர்றான். அந்த படுக்கை விரிக்காத கட்டிலில் கைகளும் கால்களும் போட்டபடியே அப்படியே அசைவில்லாமல் கிடக்கிறத பார்க்குறான். அவனோட கன்னங்கள் எல்லாம் வெளிரி போச்சு, பெருமூச்சு, நீர் தழும்பிய கண்கள், இதெல்லாத்தையும் பார்த்து நண்பா என்னடா ஓ நிலைமை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு விசாரிக்கிறான். நெசவாளிகிட்ட இருந்து பதில் வரல. தச்சன் சலிப்படைகிறான். தன்னுடைய கோபத்தால் மனம் சலிப்படைய செய்பவன் நண்பன் அல்ல. பயமுறுத்தி தன்னை உபசரிக்கும்படி செய்பவனும் நண்பன் இல்லை. தாய்க்கு இணையாக பாவித்து நம்பிக்கை வைத்திருக்கிறான் அப்படின்னா அவன் உன் நண்பனே தவிர வெறுமனே அறிமுகமானவன் அப்படிங்கிறத எண்ணி விடக்கூடாது. இப்படி யோசிச்சுக்கிட்டு அவன் கைவிரல்களால் அவனோட நாடியை பார்த்தான், மார்பை தொட்டு பார்த்தான், மற்ற உடல் அங்கங்களையும் தொட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் நண்பா உடலில் நோய் எதுவும் இருந்தது மாதிரி தெரியலையே, உனக்கு காதல் நோய் தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்ன தச்சன் அந்த வார்த்தைகளை கேட்டது நெசவாளி உடனே எழுந்து உட்காந்துக்கிறான். நம்பிக்கையான வேலையால், குணத்தை நன்கு அறிஞ்ச முதலாளி, விசுவாசமும் உண்மையும் உள்ள மனைவி, அன்போடு ஆதரவளிக்கும் நண்பன், இவங்க கிட்ட தன்னோட துன்பத்தை சொன்னால் மனசுக்கு ஆறுதல் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அரசகுமாரியை பார்த்ததுலேருந்து அவனோட எண்ணங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரான். தச்சன் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு, அந்த அரசனோ சத்திரியன், நீனோ வைஷ்யன், அரசகுமாரியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறது பொருத்தமாக இருக்குமா, இந்த உலகம்தான் அதை ஏற்றுக்கும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கவும், அரசனுக்கு 3 மனைவிகள் உண்டு. ஒருவேளை அந்த அரசகுமாரி வைஷ்யக்குள்ள மனைவிக்கு பிறந்த பொண்ணாக இருக்கலாம். ஒருவேளை அதனால் கூட எனக்கு அவன் மீது காதல் உண்டாயிருக்கலாம். என்னோட மனசு அவளை விரும்புதுடா. அவள் நிச்சயமாக வைஷ்ய குலத்தில் தான் பிறந்தவளாக இருக்கணும். பகுத்தறிவு சொல்கிற விஷயத்தில் நல்லவங்களுக்கு சந்தேகம் வரும்னா மனசாட்சி கூறதை தான் அவங்க நியாயமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அந்த நெசவாளி. அவனோட அந்த தீர்மானத்தை தச்சன் அறிஞ்சிக்கிறான். இனிமேல் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கவும், எனக்கு எதுவும் தெரியாது நண்பா, நீ தான் என்னோட உயிர் நண்பன், அதனால தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீ என்ன செய்வியோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதையே செய் அப்படின்னு அமைதியாக இருக்கிறான் நெசவாளி. சரி எந்திரி, குளிச்சுட்டு சாப்பிடு, நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதன்படி நீ நடந்தால் சீக்கிரமாக அரசகுமாரியை மணந்து சுகபோகமாக இருக்கலாம் அப்படின்னு தச்சன் சொல்கிறான். நண்பனோட உறுதிமொழியால் அப்படி நெசவாளி எழுந்து பழையபடி தன்னோட வேலைகளை பார்க்குறான். அடுத்த நாள் தச்சன் வர்றான். மரத்தால் உருண்டாக்கப்பட்ட ஒரு கருட வாகனத்தில் பல வர்ணங்களில் சித்திர வேலைப்பாடு செய்யப்பட்டு இயந்திர நுட்பங்களோட அதை உண்டாக்கி வச்சிருக்கிறான். அதை அந்த நெசவாளி கிட்ட காமிச்சு, நண்பா இதில் உட்காந்து நீ விரும்பின இடத்துக்கு போய் வரலாம், அதில் ஒரு விசைப்பொறி இருக்குது, அதை அழுத்தினா ஆரம்பிச்சிடும், அதை எந்த இடத்துல எடுத்து விடுறியோ அங்கே அது இறங்கும். ஊர் மக்கள் பொதுவாக உறங்கக்கூடிய நேரம், இன்னைக்கு ராத்திரி நீ அலங்காரம் செஞ்சுக்கோ, என்னோட சாஸ்திர அறிவினால் உன்னை திருமால் உருவத்தில் நான் ரெடி பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த கருட வாகனத்தில் உட்காந்து அரசகுமாரியோட அந்த புறத்து மாடியில் இறங்கி உன் விருப்பம் போல் செஞ்சுக்கோ, அவள் மாடியில் தனியாக தான் உறங்குறா அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் தச்சன். தச்சன் சொன்ன அப்புறம் நெசவாளியோட மனதில் பல கற்பனைகள் எல்லாமே வந்துக்கிட்டு அன்றைய பகல் பொழுதை முடிக்கிறான். நைட்டு குளித்து முடித்து அலங்காரம் செஞ்சுக்கிட்டு கிரீடம் போட்டு மலர் மாலைகளையும் அங்கவஸ்திரங்களையும் போட்டுக்கிட்டு திருமால் உருவத்தோட கருட வாகனத்தில் ஏறி புறப்படுறான். அந்த நிலா ஒளியில் அரசகுமாரி தனிமையில் படுத்திருக்கிறார். அந்த நில ஒளி அவள் மீது படர்ந்து அது இன்னும் அவளுக்கு அழகு கொடுக்குது. நிலாவை பார்த்தபடியே அவளோட மனம் காதல் சிந்தனைகளில் மூழ்கி இருக்குது. அப்போ திடீர்னு கருட வாகனத்தில் திருமால் உருவம் வந்து இறங்கும்போது, ஐயோ
பெருமாளே, நீங்கள் வருகை புரிஞ்சு எனக்கு தரிசனம் தந்து அருள்வாளித்தது என்ன காரணமோ அப்படின்னு பணிவோட கேட்குறா. அன்பே, இந்த மண் உலகுக்கு உனக்காகவே வருகை தந்தேன் அப்படின்னு கம்பீரமாகவும் மென்மையாகவும் திருமால் வடிவில் வந்த நெசவாளி சொல்கிறான். சுவாமி, அடியால் மானிட பெண் ஆயிற்றே அப்படின்னு சொல்கிற அரசகுமாரி. பெண்ணே, நீ திருமகள் அம்சம் என்பதை மறந்து போனாய் போலும். ஒரு சாபத்தின் காரணமாக நீ இம்மண்ணுலகில் பிறந்து வாழ நேர்ந்தது. இவ்வளவு நாட்களாக மனிதனுடன் சேராமல் உன்னை காத்து வந்தேன். இப்பொழுது காந்தர்வ முறைப்படி உன்னை திருமணம் செய்து கொள்ள திருவுள்ளம் கொண்டுள்ளோம் அப்படின்னு சொல்கிறான் நெசவாளி. அதை கேட்டதும் அரசகுமாரி ஆனந்தமும் ஆச்சரியமும் மேலிட, எம்பெருமானே, அடியால் பெரும்பேறு பெற்றேன், என் பிறவியும் நற்பேன் பெற்றது, தங்கள் விருப்பம் போலவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. 2 பேரும் ஒன்றா கூடுறாங்க. அவங்களோட ஆனந்தம் கரைபுரண்டு ஓடுது. இதையே ஃபாலோ பண்ணி நாள்தோறும் இன்பத்தில் தலைச்சி வர்றாங்க. இப்படியே நைட்டு ஃபுல்லாக நெசவாளி வர்றதும், காலையில் விடியறதுக்கு முன்னாடி நான் வைகுண்டம் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறதும் யாருக்கும் தெரியாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய தோழிகள், காவல் பெண்கள் அரசகுமாரியோட உடலில் அந்த கலவி நடந்ததுக்கான குறிகள் எல்லாம் பார்த்து பயந்து போயிடுறாங்க. உடனே அரசர்கிட்ட ஓடி போய், அரசரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த புறத்தில் ஆண்கள் யாரும் நுழையாதபடி நாங்கள் எவ்வளவோ காவல் காத்துட்டு வந்திருக்கிறோம். ஆனால் எங்களையும் அறியாமல் அரசகுமாரி சுதர்சனாவோட உடலில் கலவி செஞ்சதுக்கான குறியீடுகள் இருக்குது, எங்களுக்கு இதுவும் தெரியாது அப்படின்னு பணிவோடு சொல்கிறாங்க. இதை கேட்ட அரசன் கொஞ்சம் வருந்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறான். பெண் பிறந்தா என்னாலே பெரும் கவலை தான். யாருக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது பெரிய கவலை. அதுக்கப்புறம் அவள் சுகமாக இருக்கிறாளா அப்படிங்கிறது பெரிய கவலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு தந்தையாக இருக்கிறதே பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு யோசிக்கிறான். பெண் பிறந்தவுடன் தாயோட மனதை கவர்கிறா. வளர்ந்தவுடன் உயிர் தோழிகளை பிரிஞ்சு போகிறா. கல்யாணம் ஆனப்புறம் கொஞ்சம் களங்கம் உண்டாகுது. பெண் அப்படின்னாலே பெரும் துன்பம் தான். கவிஞரோட கவிதைகள் நல்லவர்கள் கையில் தான் போய் சேருமா? அவங்க அந்த கவிதைகள் அவங்கள சரியாக மகிழ்விக்குமா? குற்றங்குறை சொல்லாமல் அதை பாராட்டுவாங்களா? அப்படின்னு கவலைப்படுறது போல பெண்களை பற்றியும் பெற்றோரின் கவலை பெருசாக இருக்குது. இப்படி நினச்சபடியே அரசன் ராணியார்கிட்ட போய், தேவி, நம்மளோட மகளை பற்றி அவங்க தோழியர் சொன்னதை நீ கேள்விப்பட்டியா? இந்த காரியத்துக்கு காரணமான அந்த திருட்டு பயில இன்னைக்கே யமனுக்கு இரையாக்குனாதான் எனக்கு உண்டான ஆத்திரம் அடங்கும் அப்படின்னு சொல்லி ராணிகிட்ட சொல்கிறான். விஷயத்தை கேள்விப்பட்ட ராணி மனக்கலக்கத்தோட தன்னோட பொண்ணு அந்த புறத்தில் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. தோழியர்கள் சொன்னது போல் அங்கே அவளோட பொண்ணோட உதட்டிலும் அங்கங்கள்லேயும் மார்பிலும் அடையாளங்கள் இருப்பதை பார்த்து, அடி பாவி, நம்ம குலத்துக்கே பெரும் களங்கம் உண்டாக்கிட்டே, ஏன் இப்படி கெட்டு போன? யாரோட நீ தொடர்பு கொண்ட? அந்த திருட்டு பையனுக்கு சாவு நெருங்கிடுச்சு அப்படின்னு ஆத்திரத்தில் கத்துறா. அரசகுமாரியும் அவளோட முகத்தை அவமானத்தால் கீழே வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் திருமால் வந்ததையும் நடந்ததையும் தெளிவாக சொல்கிறா. இதை கேள்விப்பட்ட அரசிக்கு ஆனந்தம் பெருங்கி வருது. முகம் மலருது, உள்ளம் உடலும் போரித்து பொங்கி, ஆஹா, அரசன்கிட்ட வேகமாக ஓடிப்போய் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறா. அரசனுக்கும் அதில் அளவில்லாத ஆனந்தம். எப்படியாவது இன்னைக்கு நைட்டு திருமாலை பார்த்துடணும் அப்படின்னு இருக்கிறாங்க. நைட்டு கருட வாகனத்தில் உட்காந்து அந்த நெசவாளி வழக்கம் போல் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த அரசனுக்கு அப்படியே அளவில்லாத மகிழ்ச்சி. ராணியை பார்த்து, தேவி, இந்த உலகத்தில் நம்ம 2 பேரை மாதிரி புண்ணியம் செஞ்சவங்க யார் இருக்கிறாங்க? திருமாலே நமக்கு மாப்பிள்ளையாக வந்திருக்காரு. நீ நமக்கு எந்த குறைவும் இல்லை. நம்ம மாப்பிள்ளையோட வல்லமையை கொண்டு இந்த பூமியை அனைத்தையும் நான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பல லட்சம் கிராமங்களுக்கு அதிபதியாக இருந்த தென்னாட்டு மன்னன் விக்ரமசேனனோட தூதர்கள் இந்த அரசங்கிட்ட வர்றாங்க. விக்ரமசேனனுக்கு ஆண்டுதோறும் கப்பம் கட்டுறது வழக்கம். திருமாலே மாப்பிள்ளையாக வந்திருக்கும் போது அந்த விக்ரமசேனனுக்கு எதுக்கடா கப்பம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு திமிர்னால வந்த தூதுவர்களை கௌரவிக்காமல் அலட்சியமாக நடத்துகிறான் மன்னன். அரசே, கப்பம் கட்ட வேண்டிய நாள் கடந்து போச்சு. முறைப்படி நீங்கள் கட்ட வேண்டிய கப்பத்தை ஏன் கட்டலை? மனுஷ வல்லமையை தாண்டின சக்தி ஏதோ எங்கிருந்தோ உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு தோணுது. அப்படி இல்லைன்னா நெருப்பு, புயல், விஷப்பாம்பு, யமன், இந்த விஷயங்களுக்கு இணையான எங்களோட அரசர் விக்ரமசேனனை எதிர்க்க துணிவு உண்டா அப்படின்னு கோபத்தோடு கேட்குறாங்க. அந்த பேச்சை கேட்டாலும் அரசன் அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்கள அவமதித்து அனுப்பி வைக்கிறான். இவங்க வந்த விஷயம் பலிக்காமல் போனதால் அவமதிக்கப்பட்ட தூதர்கள் திரும்பி போய் மன்னர்கிட்ட 1க்கு 3 போட்டு கொடுக்குறாங்க. அதனால் என்ன ஆகும்? விக்ரமசேவன் கோபத்தில் 4 வகை படைகளையும் கூட்டிக்கிட்டு நாட்டின் மீது படையெடுக்க வர்றான். அவனை விடமாட்டேன்டா அப்படின்னு கோபச்சவதத்தோடு வந்துகிட்டு இருக்கிறான். அந்த படை நாட்டுக்குள்ளே நுழைஞ்சி நாடை நாசமாக்க தொடங்குது. செத்தவங்க போக மற்றவங்க எல்லாரும் அந்த புண்டரவர்தனோட அரண்மனையை சூழ்ந்துக்கிட்டு மன்னனை இழிவாக பேசுகிறாங்க. அடுத்த நாளே விக்ரமசேனோட படைகள் நெருங்கி அந்த புண்டரவர்தனபுரியையும் தாக்குறாங்க. அமைச்சர்கள், புரோகிதர்கள், பெரியவர்கள் எல்லோரும் அரசன்கிட்ட போய்,
அரசே, இவ்வளோ பெரிய படம் நம்ம நகரத்தை முற்றுகையிட்டு இருக்குது, நீங்கள் பயப்படாமல் இப்படி ஈஸியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அரசன் அமைதியா, உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், எதிரியை அழிக்கிறதுக்கு ஒரு வழியை யோசித்து வச்சுருக்கிறேன், நான் எப்படி அவனை அழிக்கிறேன் அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டு அந்த கோட்டை வாயில்களை நல்லா பலப்படுத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம், அருமை மகளே, உன்னோட கணவர் திருமாலை நம்பியே எதிரியோட போர் தொடுத்துருக்கிறேன், அதனால் இன்னைக்கு இரவு அவர் வரும்போது அந்த எதிரியை முறியடிச்சு கொள்ளணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. நைட்டு வழக்கம் போல் வந்து நெசவாளி கிட்ட தந்தையோட வேண்டுகோளை சுதர்சனா விவரமாக சொல்கிறான். நெசவாளி அதை கேட்டுட்டு ஏளனமாக சிரிச்சுக்கிட்டு, அன்பே, முன்னாடி இரண்யகசிபு, கம்சன், மது கைடபர்கள் அப்படின்னு பெரிய மாயாவி அரக்கர்களை எல்லாம் நான் விளையாட்டாகவே கொண்டிருக்கிறேன், இந்த மனுஷங்க கூட போர் புரிகிறது என்ன மாத்திரம், கவலை இல்லாமல் இருங்க, காலையில் சக்கராயுதத்தை எரிஞ்சு மகாவிஷ்ணு உங்களோட எதிரியோட படைகளை அழிப்பார் அப்படின்னு அரசன்ட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அரசகுமாரி இதை பெருமையோட தந்தைகிட்ட சொல்கிறா. அரசனுக்கு ஆனந்தம் பொங்குது. நாளைக்கு காலையில் நடக்கிற போரில் விக்ரமசேனனோட தரப்பில் இருக்கக்கூடிய தனம், தானியம், பொன், யானை, குதிரை, ஆயுதங்கள் எதுவானாலும் சரி, யார் அதை கைப்பற்றுறாங்களோ அது அவங்களுக்கே சொந்தமாகிடும் அப்படின்னு நகரம் முழுவதும் முரசறைந்து சொல்லும்படி உத்தரவு போடுறான் அரசன். இந்த அறிவிப்பை கேட்ட பொதுமக்கள் அனைவரும், நமது மன்னர் ரொம்ப பராக்கிரமசாலி, எதிரியோட சேனை இவ்வளோ பெருசாக இருந்தாலும் கூட அவருக்கு கவலை வரலையே, நிச்சயமாக காலையில் எதிரியை கொண்டுடுவார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நெசவாளிக்கோ அவனோட காதல், இன்ப நினைவுகள் எல்லாம் பறந்து போயிடுச்சு. முழுசாக கவலை தான் இருக்குது. யோசிக்க ஆரம்பிக்கிறான், இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு. கருட வாகனத்தில் ஏறிக்கிட்டு எங்கேயாவது ஓடிடலாமா? அப்படி போயிட்டா அரசகுமாரே அடைய முடியாது. விக்ரமசேனன் என் மாமனாரை கொண்டு அந்த புறத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ பிடிச்சிக்கிட்டு போயிடுவான். அதனால் போருக்கு போகிறதே சரி. போரில் நான் செத்து போனால் என்னோட ஆசைகளும் அழிஞ்சு போயிடும். அவள் எனக்கு கிடைக்கலன்னாலும் நான் இறந்துடுவேன். அதனால் போருக்கு போய் சாகிறது தான் சிறப்பு அப்படின்னு போருக்கு போக தயாராகிறான். நான் போருக்கு போகும்போது இந்த கருட வாகனத்தில் போகிற என்ன ஒரு வகையில் மகாவிஷ்ணுன்னு எண்ணி அங்கே போருக்கு வந்திருக்கவங்க பயந்து ஓட்டம் பிடிக்கலாம். பொதுவாக கஷ்டம், நஷ்டம், சங்கடம், பேராபத்து இதெல்லாம் வரும்போது அறிஞர்கள் தைரியத்தை கைவிட மாட்டாங்க. சிறந்த அறிவையும் தைரியத்தையும் காட்டி விபத்துக்களை சமாளிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதை யோசித்து இந்த முடிவெடுக்கிறான நெசவாளி. இப்படி இருக்கும்போது வானுலகத்தில் இருக்கிற உண்மையான கருடனுக்கு விஷயம் தெரியுது. உடனே மகாவிஷ்ணுவுக்கு பக்கத்தில் போய், சுவாமி, மண்ணுலகத்தில் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது, இதில் நீங்கள் தான் யோசித்து ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் மகாவிஷ்ணு யோசனையில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கருடன் அழைச்சி, இந்த நெசவாளி காதலாலும் ஊக்கத்தாலும் தன்னோட அம்சத்தை பெற்று இருக்கிறான், அவனே அந்த அரசனை கொல்லட்டும், அதுக்கு இதுதான் வழி. நானும் நீயும் அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்வோம். நாம் அவனோட உடலில் புகுந்துடுவோம், நீ அவனோட கருட வாகனத்தில் புகுந்துக்கோ, நமது சக்கரம் அவனுடைய சக்கரத்தில் புகுந்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு கருடனும் தலையசைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் மகாவிஷ்ணு நெசவாளியோட உடவுல புகுந்துக்கிறாரு. போரும் ஆரம்பமாகுது. பாஞ்சஜன்ய சங்கை எடுத்து நெசவாளி ஊத ஆரம்பித்த உடனே அந்த சங்க நாதத்தை கேட்டு 4 வகை படைகளும் நடுநடுங்கி போகுது. பலர் அங்கேருந்தே ஓட்டம் பிடிக்கிறாங்க. சிலர் அங்கேயே மயங்கி விழுறாங்க. சிலர் அப்படியே வானத்தை பார்த்து அசையாமல் நிற்கிறாங்க. அந்நேரத்தில் அந்த போரை பார்க்கலாம் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. இந்திரன் பிரம்மாவை பார்த்து, பிரம்மதேவரே, அங்கே எந்த அரக்கனை கொல்றதுக்காக மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் போர் புரிய போயிருக்காரு அப்படின்னு கேட்கவும் பிரம்மா யோசிக்கிறது. அரக்கர்களை கொன்று பெருமை பெற்ற அந்த சக்கராயுதத்தை மகாவிஷ்ணு மானுடர்கள் மீது ஒருபோதும் ஏவ மாட்டார். சிங்கத்தின் பாதம் யானைகளை கொல்லுமே அல்லாது கொசுக்களை கொல்லாது. அப்புறம் எதுக்கு இந்த போர், எதுக்காக நடக்குது அப்படின்னு பிரம்மாவுக்கு விளங்காமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நெசவாளி சக்கராயுதத்தை விக்ரமசேனன் மீது ஏவுறான். அது அரசனை 2 துண்டமாக்கிட்டு திரும்பி நெசவாளியோட கைக்கு வந்து சேருது. இதை பார்த்த அங்கே இருந்த சிற்றரசர்கள் எல்லாம் அப்படியே அவங்களோட வாகனத்திலிருந்து இறங்கி நெசவாளியை மிகுந்த மரியாதையோடு வணங்கி நிற்கிறாங்க. உயிர் பிச்சை கேட்டு நின்று, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணிடுறோம், எங்களை உயிர் பிச்சை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் அந்த திருமால் உருவத்தில் இருந்த நெசவாளி, உங்களுக்கு அபயம் அளித்தேன், இனி நீங்கள் எல்லோரும் இந்த புண்டரவர்தனை மன்னனுக்கு கப்பம் கட்டி அவன் எடுக்கிற கட்டளைகளை தயக்கம் இல்லாமல் எப்பொழுதும் பின்பற்றி வாருங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அந்த மாதிரியா எதிரியோட போர் வீரர்கள், யானைகள், குதிரைகள், ரதங்கள், பொருட்கள் எல்லாம் அந்த புண்டரவர்தன மன்னனுக்கு உரிமையாகுது. அதுக்கப்புறம் வெற்றி கொடி நாட்டி பெரும் புகழ் பெற்ற அந்த நெசவாளி அரசகுமாரி சுதர்சனா கூட இருந்து சகல இன்பங்களையும் அனுபவிக்கிறான்.